இப்படி ஒரு தாத்தா இருக்குதே, அந்த தாத்தா ஒரு குலதெய்வம் கோவில் வச்சுருக்குதே, அந்த குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போகிறது இல்லையா, நீங்கள் கட்டாயம் போகணும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா, எத்தனையோ தலைமுறைகள் முன்னாடி பண்ணி வந்திருந்த தெய்வ காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்மளோட ஜாதகத்தை பார்த்தா தெரியுது. நம்மளோட லைஃபுக்கு அது சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளோட லைஃபுக்கு ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒரு ஆள் ஜபம் பண்ணினதனோட பலனங்கள் எல்லாம் இப்போ கிடைக்கிறதுன்னா, நம்ம இப்போ இருந்து கொண்டு 4 நாமம் ஜபம் பண்ண எவ்வளோ சக்தி நம்மளுக்கு வரும் இல்லையா? இதெல்லாம் கண்டினியூஷன் ஆகும். நீங்கள் பண்ணுறேன், நாளைக்கு உங்களோட குழந்தைகள் இதுதான் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நேத்திக்காவோட அப்பா அம்மா பண்ணியிருக்கு, தாத்தா பாட்டி பண்ணியிருக்கு, அதுதான் நீங்களும் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இனிமேல் உங்களோட குழந்தைங்களும் இது பண்ணணும், குழந்தைங்களையும் பண்ண வைக்கணும். நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க, அந்த விளக்கு நாளைக்கு உங்களோட குழந்தைங்களை ஏற்றணும். அந்த விளக்கு அப்படி அணிஞ்சு போகக்கூடாது. அது உங்களோட வம்சத்தில் எல்லாம் அந்த ஜோதி இருக்கணும். எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் ஜென்ரேஷன் மீன் கண்டினியூஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் பகவானுடைய அருள் இருக்கணும். அந்த அருள் இருக்கணும்னா நம்மளெல்லாம் இப்படியான சஜ்ஜன